ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி அதாவது குரூப் 1க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நமக்கு குரூப் 1ல் 26 வேக்கன்சி தான் மொத்தமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணணும்னா நம்ம என்ன நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க பார்ப்போம். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டுருப்பாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி லாகின் ஐடி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணும்போது தான் நமக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கனால டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க. வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது உதவலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி லாகின் பண்ணிக்கோங்க. இதில் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு 2வது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லாகின் ஐடியை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ டேஷ்போர்டில் கரண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். இதில் நான் ஏற்கனவே அப்ளை பண்ணிவிட்டேன். உங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காண்டி நான் பேமெண்ட் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ இதை பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் கொடுத்துருப்பாங்க. அதை அப்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பேர் அப்லோட் பண்ணிக்கலாம். அது கைக்கில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தனா ஓகே, இல்லைனா எடிட் பண்ணி மாற்றிக்கோங்க. அடுத்து பேர் அப்ளை பண்ணிக்கலாம். பேர் அடுத்து என்னது டேட் ஆஃப் பர்த் என்னதுன்னு போட்டுக்கலாம். அடுத்து ஃபீமேல்னால் ஃபீமேல், மேல்னால் மேல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் என்னதுன்னு போட்டுக்கோங்க. பேக்வேர்ட்னா பிசி போட்டுக்கோங்க. எம்பிசினா எம்பிசி போட்டுக்கோங்க. அடுத்து ஃபோன் நம்பர் போட்டுட்டு இமெயில் போடுற மாதிரி இருக்கும். இது இவ்வளோத்தையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டா போதும். சேவ் அண்ட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இப்போ பாருங்கள், அடுத்த பேஜில் நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேனுங்கிறனால நமக்கு செக் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அடுத்தும் அதே மாதிரி பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டா போதும். இது எல்லாமே ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம முதல்ல அப்ளை பண்ணிட்டோம். உங்களுக்காக 2வது நான் எடுத்த அந்த வீடியோ காணிக்கிறேன். அடுத்து பாருங்கள். அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஆதரவற்ற மிதவையா, இல்லைனா நீங்கள் மாற்றுத்திறனாளியா, இல்லைனா முன்னாடி இராணுவத்தில் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருப்பாங்க. எதுக்குமே இல்லைன்னு வரும். இருக்குன்னா இருக்குன்னு போட்டுக்கோங்க. அதை அப்ளை பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துருக்கீங்களா, இல்லை இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்களா, அவங்கள அவங்க தடை பண்ணியிருக்காங்களா எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு, அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணி நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டா போதும். இதுலேயும் அதே மாதிரி லாஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டா போதும். அடுத்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இது நம்ம ஏற்கனவே இதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். முதல்ல அப்ளை பண்ணுறவங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு இருக்கவங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கனால அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி தான் இருக்கும். அதனால் இதில் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டிருப்பாங்க. அதை மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும். அதாவது எக்ஸாம் எப்போ முடிஞ்சுது, எக்ஸாம் எப்போ எழுதி முடித்த டேட்டு, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம சர்டிஃபிகேட் பார்த்து ஃபில் பண்ணிக்கிட்டு சர்டிஃபிகேட் நம்பரையும் நம்ம கொடுத்துட்டா போதும். நமக்கு அது அவ்வளோதான், ஃபில் ஆயிரும். டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அதை அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிட்டா போதும். இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதையும் ரீட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டா போதும். அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா, அதை பற்றி கேட்பாங்க. ஸோ அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், எந்த இடத்துல எக்ஸாம் எழுத ஆசைப்பட்றீங்க, அதாவது உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னதுன்னு பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மாதிரி படிக்கிறதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நமக்கு மேக்ஸிமம் தெரியுமா இருக்கும். குரூப்பு எழுதுகிறவங்களுக்கு அது ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டா போதும். அடுத்த க்ரிட்டீரியாவுக்கு நம்ம போயிடலாம். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகுது. இது நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால
நான் சொன்னேன்ல அது மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அது காணிக்கலை. இப்போ பாருங்கள், அடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டா போதும். நமக்கு வந்து நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இது பார்க்க தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து ஜஸ்ட் அட்ரஸ்ஸு, நம்மளோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் கேட்டிருப்பாங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் கேட்டிருப்பாங்க. அது அவ்வளோத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டா போதும். நமக்கு ரொம்பவே ஈஸி தான் அது. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டரில் கொண்டு கொடுத்தா போதும். ஆனால் வந்து இதெல்லாம் நம்ம வீட்டிலே ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் இதெல்லாம். நான் ஜஸ்ட்டு அட்ரஸ் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. எதையுமே தப்பாக கொடுத்துடாதீங்க. டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் கரெக்டாக கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களோ 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் வந்து லாஸ்ட் ஒரு 16 கட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த 16 கட்டத்தையுமே நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 16 கட்டத்தையுமே டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ண மாட்டோம் தான், இல்லைனா நீங்கள் ரீட் பண்ணி டிக் எப்படி இருந்தாலுமே அதை டிக் பண்ணால் தான் நம்ம இதை அடுத்த இதுக்கு மூவ் பண்ண முடியும். அதனால் டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த இதுக்கு மூவ் ஆகிடலாம். அதை அவ்வளோத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொருக்கா அதை ரீசெக் பண்ண சொல்லி காணிப்பாங்க. அதையும் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுக்குறங்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணிவிட்டு வந்து நமக்கு ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு பே பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், எஸ்பிஐயில் ஆன்லைனில் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ எதில் நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. கிரெடிட் கார்டில் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இதில் இருக்கோ அதில் பே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து டெபிட் கார்டு, நெஃப்ட், இது 3ல் எது ஒன்று கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து 100 ரூபா பே பண்ணது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே பண்ணிக்கோங்க. பே பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜுக்கு டைரெக்டாக போயிடும். அதுக்கப்புறம் பே அண்ட் சப்மிட் கொடுத்துட்டா போதும். இப்போ வந்து நம்ம பே பண்ணிடலாம். நீங்கள் எதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து ஜஸ்ட்டு பே பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர். அமௌண்ட் வந்து 106 ரூபா எடுத்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த குரூப் 1 அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வீட்லேயே அப்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவுமே நமக்கு உடனுடனே வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறதுனால தான் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.